நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலத்தில் நீங்கள் செய்கிற நன்மையை விட ரமலான்ல நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்விடத்தில் அளவு கடந்த நன்மைகளை பெற்றுத் தரும். அல்லாஹ்விடத்தில் இந்த மாதம் போனஸ் மாதம். என்ன போனஸ்? மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், ஏனைய காலங்களில் 11 மாதங்களில் நீங்கள் செய்கிற எந்த நன்மையாக இருந்தாலும் அதற்கு 10 மடங்கு கூலி. 2 ரக்காயத்து தொழுதீங்களா, 20 ரக்காயத்து தொழுத நன்மை. எல்லா மாசமே, ஷாபானா இருக்கட்டும், ஷவ்வாலா இருக்கட்டும், ரஜபா இருக்கட்டும், துல்காதாவா இருக்கட்டும், எந்த மாசமா இருக்கட்டும், 2 ரக்காயத்து தொழுதா 20 ரக்காயத்து தொழுத நன்மை. ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 10 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களில் யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை பெற முடியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்றாங்க, 1000 நன்மை எடுக்க முடியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 10 கூலி. 100 சுப்ஹானல்லாஹ் 1000 நன்மைகள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏனைய காலத்தில் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் 1க்கு 10. குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுகிறீர்களா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. எந்த அமலை செய்யுங்கள் 1க்கு 10 என்று அல்லாஹ் தருகிறான். ஆனால் ரமலான்ல ஆரம்பிக்கிறது 10 தான். மற்ற காலத்தில் ஆரம்பிக்கிறது 1, ரமலான்ல எப்படி ஆரம்பிக்கிறது 10. 10 ஆரம்பித்து 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மைகளை அதிகப்படுத்துகிறான். 20 இல்ல, 50 இல்ல, 100 இல்ல, 200 இல்ல, 500 இல்ல, 700 மடங்கு வரை. 2 ரக்காயத்து தொழுதால் 1400 ரக்காயத்து தொழுத நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 700 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. ஒரு பக்கம் குர்ஆனை ஓதினால் 700 பக்கம் குர்ஆனை ஓதிய நன்மை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏன்? இந்த மாதத்தில் தான் மனிதகுலம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் நேர்வழி பெறக்கூடிய குர்ஆனை, நேரிய பாதையை கொடுத்த மாதம் என்பதனால் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மற்ற காலத்தில் கடுமையாக பாடுபடுவதை இங்க லேசா பாடுபட்டு ஸ்மார்ட் ஒர்க்ல நீங்க நன்மை பெற்றுக் கொள்ளலாம். இதான் போனஸ் மாதம்.